ஊக்கத்தை விட உருவமே வலிமையானது. காரணம் 6 வந்து பார்த்தோன்னா, கொழுத்த உடம்பும் கூர்மையான கொம்புகளை கொண்ட யானை தன்னை தாக்க வரும் புலியைக் கண்டு அஞ்சி நடுங்குவது ஊக்கமின்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? இதில எது கூற்று காரணம் சரி அப்படின்ட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? பாருங்க கூற்று பாருங்க. ஊக்கத்தை விட உருவமே வலிமையானது அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றாரான்னு கேட்டீங்கன்னா, அப்படி சொல்லல. உருவத்தை விட ஓகேவா? உருவத்தை விட உருவத்தை விட ஊக்கம்ன்றது தான் வலிமையானது அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றாரு. உருவத்தை விட ஊக்கம் தான் வலிமைன்னு சொல்றாரு. அதற்கு ஒரு உவமையும் சொல்றாரு. அப்போ இது வந்து பார்த்தோன்னா தப்பா குடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த கூற்று வந்து பார்த்தோன்னா தப்பா குடுத்துருக்காங்க. கூற்று தப்பு. காரணம் பாருங்க. இதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு வள்ளுவர் குடுக்குறாரு. என்ன குடுக்குறாருன்னா, கொழுத்த உடம்பும் கூர்மையான கொம்புகளும் கொண்ட யானை. ஓகேவா? நல்லா வந்து பார்த்தோன்னா, யானை எப்படி இருக்கும்? கொழுத்த உடம்பாவும், கூர்மையான கொம்புகள வச்சுட்டும் யானை இருக்கும். இது வந்து பார்த்தோன்னா, தன்னை தாக்க வருகின்ற புலியைக் கண்டு அஞ்சி நடுங்கும். இது வந்து பார்த்தோன்னா, ஊக்கமின்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஊக்கம் இல்லாதவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? அதாவது ஒரு யானை இருக்குது இந்த சைடு. இந்த சைடு புலி இருக்குது. ஓகேவா? யானை இந்த சைடு புலி. ஓகேங்களா? யானை வந்து ரொம்ப பெருசா இருக்கும். புலி வந்து பார்த்தோன்னா, சின்னதா இருக்கும். ஆனாலும் இந்த யானை வந்து பார்த்தோன்னா, இந்த புலிய கண்டு அஞ்சுதாம். ஏன் அஞ்சுதான்னா, இதுகிட்ட வந்து பார்த்தோன்னா, ஊக்கம் இல்ல. ஓகேவா? இந்த யானையால இந்த புலிய வந்து பார்த்தோன்னா, அடிச்சிட முடியும் அப்படின்ட்டு இதுகிட்ட ஊக்கம் இல்லாதனால ஊக்கமின்மை. ஓகேவா? அதான் சொல்றாங்க ஊக்கமின்மைக்கு இதுதான் எடுத்துக்காட்டு. நெனச்சா அந்த யானை போயிட்டு, அது போய் மிதிச்சாலே புலி வந்து பார்த்தோன்னா செத்து போயிடும். ஆனா வந்து பார்த்தோன்னா, அதுகிட்ட அந்த ஊக்கம் இல்ல. அதால அது சாவச்சிட முடியுன்ட்டு ஊக்கம் இல்லாதனால அது என்ன பண்ணுது? அஞ்சி நடுங்கி நிக்குது. ஓகேங்களா? அதுதான் வந்து பார்த்தோன்னா, வள்ளுவர் சொல்றாரு. அப்போ என்ன சொல்றாரு? உருவத்தை விட ஊக்கம் தான் வலிமையானது. உருவம் பெருசு கிடையாது. ஊக்கம் தான் பெருசு. அப்போ அந்த புலி வந்து பார்த்தோன்னா, உருவம் சின்னதா இருந்தாலும் என்ன பண்ணுது? அது ஊக்கத்தோட யானைய அடிக்க முடியுன்ட்டு வலிமையா நிக்குது. அப்போ கூற்று தப்பு, காரணம் சரி.